Assalamualaikum viewers, welcome to Inaya's Kitchen Recipe. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். நம்ம பச்சை பயிறு லட்டு செய்ய போகிறோம். அதுக்காக பச்சை பயிர் 1 கிலோ எடுத்திருக்கேன். இதை நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வறுத்து ரொம்ப கருக விடாமல் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சிலையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஜெலிச்சு அந்த நல்லா நைஸாக இருக்கிற மாவை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இல்லைனா நம்ம மிஷினில் கொடுத்து அப்படியே அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது இப்போ இது இந்த பவுட்ரு நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்ம சர்க்கரையும் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். 1 டம்ளர் பச்சை பயிறு பவுட்ரு எடுத்தால் அதே டம்ளரில் 1 டம்ளர் சுகர் பவுட்ரு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் சுகர் அதிகமாக வேணும்னா 1.25 வரைக்கும் சுகர் போடலாம். நான் 1 டம்ளர் தான் சுகர் சேர்த்துருக்கேன். சுகர் தூள் பண்ணிட்டு தான் நம்ம அளக்கணும். சுகர் தூள் பண்ணுறதுக்கு முன்னாடி அளக்கக்கூடாது. அது பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் தான் அதை நம்ம அளக்கணும். இப்போ நான் 3 டம்ளர் பாசிப்பயிறு பவுடரும் 3 டம்ளர் சுகர் பவுடரும் நான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னோட ஃபஸ்ட்டு தங்கச்சியோட ரெசிபி இது. அவங்க தான் இது செய்கிறாங்க. நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இந்த பாசிப்பயிறு உருண்டை ரொம்ப நல்லா செய்வாங்க. நல்லா டேஸ்டியாக இருக்கும். வாயில் வச்சா கரையிறதே தெரியாது, அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்களும் இது செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த சுகரும் இந்த பாசிப்பருப்பு பவுடரையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நான் ஒரு 150 கிராம் கேஷ்யூ நட்ஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெய் எடுத்துக்கலாம். ஒரு வடை சட்டியில் 200 mlலேருந்து 250 ml நெய்யை நம்ம சூடு பண்ணலாம். லைட்டாக சூடானதுக்கப்புறம் அதில் நம்ம கட் பண்ணி வச்ச கேஷ்யூ நட்டை முந்திரி பருப்பை அதில் நம்ம சேர்த்துடலாம். லைட்டாக வறுபட்டதுக்கப்புறம் நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு ரொம்பவும் அது கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. கேஷ்யூ நட்டோட இந்த பதத்தில் நம்ம எடுத்து இப்போ நம்ம தனியாக ஆற விட்டுடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த நெய்யை முந்திரி பருப்போட சேர்த்து நம்ம அந்த மாவில் சேர்த்துடலாம். ரொம்ப சூடாக போடாதீங்க, கொஞ்சம் சூடு கம்மியாக இருக்கும்போது போடுங்க. அப்போ தான் உருண்டை பிடிக்கும்போது கையில் சூடு பிடிக்காமல் இருக்கும். ஒரு கரண்டி வச்சுட்டு நம்ம இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது. இதில் நெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இப்போ இதை நம்ம நல்லா கிளறி விடலாம். மாவு நம்ம பிசையும் போது ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. சூடாக இருந்தால் நம்மளால் பிசைய முடியாது. பாருங்கள், இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும். நல்லா எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. உங்களுக்கு தேவையான அளவில் உருண்டை நம்ம பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழுத்தி விடுங்க. உருண்டை சரியாக வந்துடும். நம்ம பாசிப்பயிறு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. என்னோட 2 சிஸ்டரும் நல்லா குக் பண்ணுவாங்க. எம்மியான பாசிப்பருப்பு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கும் நல்லா ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். இந்த உருண்டையை நம்ம ஒரு
ஒரு பாக்ஸில் இல்லைன்னா ஒரு பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சிடலாம். வேணுங்கிறப்ப நம்ம எடுத்துக்கலாம். புதுசாக என் சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. என் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.